நம்ம தாவிக தலைவர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பெருசா மீடியாவில் தெரியாம அமைதியா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனதுனால நம்ம தமிழ்நாடே அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே சங்கீதா மேடமோட ஃபேமிலி பெரிய கோடீஸ்வர குடும்பமாமே அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. சரி, யார் இந்த சங்கீதான்னு பார்ப்போம். சங்கீதா இலங்கை தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட குடும்பம் லண்டன்ல செட்டில் ஆகி பெரிய பிசினஸ் பண்ணி வருது. அவரோட அப்பா சொர்ணலிங்கம் லண்டன்ல பெரிய தொழிலதிபர்னு சொல்றாங்க. ஆனா சங்கீதா மேடம் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே லண்டன்ல தான். 1996 விஜய் நடித்த பூவே உனக்காக படம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த சமயத்துல விஜய் அவர்களை நேரா சந்திக்க லண்டன்ல இருந்து சென்னை வந்தாங்களாம். அப்போதான் அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு பிறகு காதலா மாறி அதுக்கப்புறம் கல்யாணத்துல முடிஞ்சது. சோசியல் மீடியால சங்கீதா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கதா பேசப்படுது. ஆனா இந்த பணம் விஜய் அவர்கள் சம்பாதிச்சது கிடையாது. இது அவங்களோட குடும்ப சொத்துன்னு சொல்றாங்க. அப்பா நடத்தி வந்த பல பிசினஸ்களை சங்கீதா அவர்களை கவனிக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடியே கோடீஸ்வர வாரிசு என்பதால யாரையும் பண விஷயத்துல சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இவங்களுக்கு இல்லை. விஜய் அவர்களுக்கு இருக்கிற 600 கோடி ரூபாய் சொத்துல 50% ஜீவனாம்சமா கேட்கறதா ஒரு தகவல் பரவுது. ஆனா சங்கீதா அவர்களே நிறைய சொத்து வச்சிருக்கிறதுனால இந்த 50% ஜீவனாம்சம் தனது 2 குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக மட்டுமே சொல்றாங்க. லண்டன் யூனிவர்சிட்டியில படிச்ச இவங்க பெரிய பிசினஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் சங்கீதா கடைசி வரைக்கும் ஹோம் மேக்கராகவே இருந்தாங்க. தனது குழந்தைகளான ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா இவர்களை வளர்க்கறதுலயே தன் முழு கவனத்தை செலுத்தி வந்தாங்க. சரி, சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் என்னென்னலாம் முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு பார்ப்போம். 2021 ஏப்ரல் மாசத்திலிருந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும், அது எனக்கு பெரிய மனவேதனையும் துரோக உணர்ச்சியும் கொடுத்ததாகவும், அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் வீட்டில் எனக்கு பல உரிமைகள் குறைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டு இருக்கிறது. 2021 இருந்து என்னை தனியா வாழ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதாகவும், அந்த நடிகை விஜயுடன் எடுத்த போட்டோவை சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சதுனால அது எனக்கும் என் குழந்தைக்கும் பெரிய அவமானமாக இருந்ததாகவும், தேவைப்பட்ட அந்த நடிகையை இந்த வழக்குல 2வது மனுதாரராக சேர்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பல வருஷமா மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு லண்டன் குடும்ப தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்த சங்கீதா இப்போ சட்ட ரீதியா போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இது கோலிவுட் வட்டாரத்துல பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இனிமே இந்த வழக்கு எப்படி போகும், என்ன ஆகும்னு காலம்தான் பதில் சொல்லணும்.